இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்தா தேட்டரில் சாமி வந்தாடுறாங்க. அப்படி என்னடா படம் போய் பார்த்துருவோம். நாங்கள் போய் பார்த்த படம் தான் கருப்பு. மூக்குத்தி அம்மன் எடுத்த ஆர்ஜே பாலாஜி அவர்கள் அவர் மேலே இருக்க எக்ஸ்பெக்டேஷனை காப்பாற்றிடுவாரா அப்படின்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா அதுக்கு மேலேயே தரமாக சம்பவம் பண்ணிட்டார். என்னதான் நாங்கள் இப்போ மாடர்ன் லைஃப் ஸ்டைல், சிட்டி லைஃப் அப்படிலாம் போனால் கூட எல்லாத்துக்குமே குலதெய்வம்னு ஒன்று இருக்குது. அதுதான் நம்மளோட உண்மையான கல்ச்சர். அதுலேயும் எங்கள் குலதெய்வம் 18ஆம் படி கருப்பு தான். சாமி அவதாரம் எடுத்து வந்து அசுரன் அழிச்ச கதையெல்லாம் நம்ம ஏகப்பட்டது கேட்டிருப்போம். லைஃப்பில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது என்னைக்காவது ஒரு நாள் இப்படி நமக்காக சாமி இறங்கி வந்துடாதான்னு ஏகப்பட்ட பேர் யோசிச்சிருப்பாங்க. அப்படி கஷ்டப்படுறவனை காப்பாற்றுறதுக்கு சாமி இறங்கி வந்தால் எப்படி இருக்குன்றது தான் இறங்கி பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரியும் இந்த திரையில் பார்க்குறது ஒரு மனுஷன்தான், இதெல்லாம் நடிப்பு தானே. ஆனால் அதையும் தாண்டி நம்ம மனசுக்குள்ளே ஒரு சாமியாகவே அவர் நிற்கிறாரு. அவர் கண்ணே நடிக்கும்னு ஏகப்பட்ட பேர் சொல்கிறத பார்த்துருக்கேன். ஆனால் அதை இன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன். அவர் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் அணுவாக நடிச்சிருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலி படம் தான். மதம், இனம் இதெல்லாம் தாண்டி ஒரு சாமானிய மனுஷன் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது அவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற படம் இது. எல்லாமே சேர்ந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. எமோஷன் வேணுமா எமோஷன் இருக்குது, மாஸ் வேணுமா மாஸ் இருக்குது, ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்குது, காமெடி வேணுமா அதுவும் இருக்குது. சொல்லவே வேணாம், படம் தரமாக இருக்குது. தயவு செஞ்சு இந்த ஓடிடியில் வரும் அப்புறம் பார்த்துக்கலாம்லாம் யாரும் விட்டுறாதீங்க. இதெல்லாம் தேட்டரில் போய் அனுபவிக்க வேண்டிய படம். இப்போ இருக்க காலகட்டத்தில் அரசியல், சட்டத்திட்டம், ஒழுங்குமுறைகள் எல்லாமே ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை கொடுக்குது. ஒரு மனுஷன் தப்புக்கு தண்டனை கிடைக்கும் நீதி தேடி போகிற இடத்துல நீதி கேட்டு போகிறதே ஒரு தண்டனைன்னு ஆயிருதா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நிறைய கேள்விகள். ஒருத்தவங்க பார்க்காத ஒரு உலகத்தை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபிலாம் சொல்லவே வேணாம். ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஃப்ரேமும் நம்ம கண்ணுக்கு விருந்து தான். என்ன இந்த மியூசிக்னால வேட்டக்கருப்பர் மாடர்ன் கருப்பர் ஆகிட்டார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தேட்டரில் உடம்பெல்லாம் புல்லரிச்சு போய் கண்ணை சிமிட்டாமல் வாயை திறந்துட்டு பார்த்துட்டு இருந்தது இன்றைக்கி தான். அதுவும் கிளைமேக்ஸ் எல்லாம் பட்டையை கிளப்பிட்டாங்க. யார் சாமி நீ எங்கிருந்துப்பா இவ்வளோ நாளா அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்காரு. நல்ல ஃபன்னாக நமக்குள்ளே கனெக்ட் ஆகிற மாதிரி ஏகப்பட்ட ரெஃபரன்சஸ் இருக்குது. அதுலேயும் பார்ட் 2க்கு ஒரு லீடு கொடுத்துருப்பாங்க. எப்படா பார்ட் 2 வரும்னு ஒரே ஆர்வமாக இருக்குது. மொத்தத்தில் கருப்பு சும்மா நெருப்பு மாதிரி இருந்துச்சு.